மகாபாரதம் உருவான கதை. இதை 2 பாகமாக சொல்கிறேன். முதல் பாகம். பராசர முனிவருக்கும் மீனவ பெண் சத்தியவதிக்கும் யமுனை ஆற்றின் நடுவில் உள்ள தீவில் பிறந்தார் வியாசர். கருப்பு நிறம் கொண்டவர் என்பதால் கிருஷ்ணா என்றும், தீவில் பிறந்ததால் துவைப்பாயனர் என்றும், வேதங்களை தோத்ததால் வேதவாசர் என்றும் பெயர் பெற்றார். சத்தியவதிக்கு மச்சகந்தி என்ற பெயரும் உண்டு. வியாசர் பிறந்த நாளை ஒரு குரு பூர்ணிமா என்று கொண்டாடுகிறோம். குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் இது. வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக போதனை தத்துவங்களை வழங்கிய ஞானி வியாசர். உலகில் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கியது. மனிதர்களின் கடமைகளிலிருந்து தவறியதால் ஒழுங்கீனம் பெருகியது. எது சரி எது தவறு என்பதை மக்களுக்கு உணர்த்த விரிவான காவியம் ஒன்றை ஏற்ற முடிவு செய்தார் வியாசர். வேத சாரத்தையும் உபனிஷத்து கலந்த தத்துவம், கதைகள், உரையாடல்கள், உதாரணங்கள் மூலம் எளிய முறையில் மக்களுக்கு நீதிகளை சொல்ல விரும்பினார். மகாபாரதம் அவர் சிந்தையில் உதித்தது. இது வெறும் போர்க்கதை மட்டுமல்ல. அரசியல், சமூகவியல், பொருளாதாரம், தத்துவம், உளவியல், நீதி, ராஜநீதி, போர்த்தந்திரம் என அனைத்து அம்சங்களும் இதில் உள்ளன. மகாபாரதத்தின் மையப்பகுதியான பகவத்கீதை முக்கியமானது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்த கதை காவியம் இது. பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையிலான போரையும் பதிவு செய்யும் வரலாற்று ஆவணம் மகாபாரதம். மகாபாரதத்தின் கதை சிறந்த காவியமாக அமையப்போகுது என்பதையும், அதற்கு தகுந்த பாடல்கள் மனதில் இருந்து உருவாகும் போதே அதை எதிர்வதற்கு தகுந்த ஒரு ஞானி தேவை என்று வியாசர் கருதினார். அதற்கு தகுதியானவர் யார் என்று பிரம்மாவிடம் கேட்டபோது அவர் தாங்கள் சொல்லும் வேதத்துக்கு ஏற்ப எழுதக்கூடியவர் விநாயகர் ஒருவரே என்று சொல்லி மறைந்தார். வியாசரும் விநாயகரை துதிக்க அவர் நேரில் காட்சியளித்தார். எதற்காக அழைத்தார் என கேட்டார். விநாயகர் காவியம் ஏற்ற போவதாக தெரிவித்தார். நீ சொல்வது சரிதான், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் எழுத ஆரம்பித்து விட்டால் கையில் இருக்கும் எழுதுகோலை நிறுத்த மாட்டேன், எழுதி கொண்டே இருப்பேன். அதற்கு ஏற்ப நீயும் பாடல்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்படியானால் உன் வேண்டுகோளை ஏற்கிறேன்.